Hello children. Today we will learn about drainage system of India. Okay. Geography first lesson உடைய last part. Drainage system of India. A drainage system is an integrated system of tributaries and a trunk stream which collects and drains surface water into the sea, lake or some other body of water. ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்றது இந்தியாவினுடைய வடிகால் அமைப்பு, அது நீர்நிலைகள் அதுகளை பற்றி நம்ம பார்க்குறோம். ட்ரைனேஜ் சிஸ்டம்ன்றது பெரிய ஆறுகள் மற்றும் அதனுடைய துணை ஆறுகளும் ஒன்றா சேர்ந்து அதனுடைய சர்ஃபேஸ் வாட்ரு ஒன்று கடல்லையோ அல்லது ஏரியிலையோ அல்லது ஏதாவது ஒரு தண்ணி இருக்கிற பிளேஸ்லேயே நீர்நிலைகள்லையோ சேர்ற மிங்கிள் ஆகிற ஒரு செயலை தான் நாம் ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். த டோட்டல் ஏரியா ஜாயின்ட் பை எ ரிவர் அண்ட் இட்ஸ் tributaries இஸ் known as எ ட்ரைனேஜ் பேசின். ரிவரும் அதோடைய tributaries கிளையாறுகளும் சேர்ந்து பாயிற அந்த பிளேஸை தான் நாம் ட்ரைனேஜ் பேசின் அப்படின்னு சொல்கிறோம். த ட்ரைனேஜ் பேட்டர்ன் of an area is the result of the geological structure of the respective areas. The drainage system ஒரு ஏரியாவில் அந்த பிளேஸில் இருக்கிற அந்த இடத்துடைய அமைப்பு, நில அமைப்பு பொறுத்து தான் அமையுது. The drainage system of India is broadly divided into two major groups on the basis of other. The drainage system of India is broadly divided into two major groups on the basis of their location. They are Himalayan rivers and the peninsular rivers. இந்தியாவுடைய அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஹிமாலயன் ரிவர்ஸ், நெக்ஸ்ட் ஒன் பெனிசுலார் ரிவர்ஸ். ஓகே, ரிவர்ஸை ஹிமாலயன் ரிவர்ஸ், பெனிசுலர் ரிவர்ஸ்ன்னு பார்க்குறோம். ஹிமாலயன் ரிவர்ஸில் இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்ரா வருது, ஆல்ரெடி நோன் ஒன் இஸ்ன்ட். பெனிசுலர் ரிவர்ஸில் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, நர்மதா, தப்தி. திஸ் ஒன் ஆல்சோ நோன் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் ஹிமாலயன் ரிவர்ஸ். These rivers are found in North India and originate from Himalayas. So they are also called as Himalayan rivers. These are perennial rivers. நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட்டில் இதே லெசனில் ஃபர்ஸ்ட் பார்ட்லாம் நம்ம பார்த்தோம். இந்த ரிவர்ஸ் எல்லாமே நார்த் இந்தியாவில் தான் போகுது. இது நார்த் சைடில் இருக்கிற ஹிமாலயா மவுண்டனில் தான் உற்பத்தி ஆகுது. அதனால் இதை நாம் ஹிமாலயன் ரிவர்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். இது எல்லாமே பெர்னியல் ரிவர்ஸ், வற்றாத ஜீவநதிகள் அப்படின்னு சொல்கிற ஆறுகளாக காணப்படுது. ஃபர்ஸ்ட் ஒன், த இண்டஸ் ரிவர் சிஸ்டம். த இண்டஸ் ரிவர் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரிவர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. இது உலகிலேயே மிக நீளமான ரிவர்ஸில் ஒன்றா காணப்படுது. இட் ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் த நார்த்தன் ஸ்லோப் ஆஃப் த கைலாஷ் ரேஞ்ச் இன் Tibet near Manasovar Lake at an elevation of about 5,150 meter. இது திபெத்தில் இருக்கிற கைலாஷ்ன்ற மவுண்டனில் அதோடைய நார்த் சைடில் இருக்கிற மானசோவர்ன்ற லேக்குக்கு பக்கத்தில் 5,150 மீட்டர்ஸ் உயரத்தில் இருந்து அது உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். Its length is about 2,880 km. Only 709 km is in India. இந்த ரிவர் இதோடைய மொத்த பரப்புன்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு அருகில் 5,150 மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகுது. இந்த நதியில் பாயிற இதோடைய லென்த் 2,880 கிலோமீட்டர். இந்தியாவில் இது ஒன்லி 709 கிலோமீட்டர்ஸ்னு பார்க்குறோம். த ரிவர் ஹேஸ் ஏ டோட்டல் ட்ரைனேஜ் ஏரியா எக்ஸ்டெண்டிங் 11,65,500 ஸ்கொயர் கிலோமீட்டர், இன் விச்
3,21,289 square kilometer areas are drained in India. 11,65,500 square kilometerல 3,21,289 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா இந்தியாவில் இருக்குது. The river flows through the Ladakh and Jaskar ranges and creates deep gorge. Indus river வந்து லடாக் ஜாஸ்கர் மவுண்டன்ஸ் வழியை பாய்ஞ்சு போகிறப்ப அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இடையில ஒரு சில குறுகிய மலை இடுக்குகளை உருவாக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். The river runs through Jammu and Kashmir, turns south near Sillar and enters Pakistan. இது ஜம்மு காஷ்மீர் வழியாக பாய்ந்து போய் சவுத் சைடில் பாகிஸ்தானில் சில்லார்ன்ற பகுதியில் என்ட்ரு ஆகுது. இட்ஸ் மேஜர் tributaries are Jhelum, Zenab, largest tributaries of Indus, Ravi, Beas and Sutlej. It enters into with the Arabian Sea. லாஸ்ட்டில் இது வந்து அரேபியன் சீல வந்து என்ட்ராகுது. இதுக்கிடையில் அதோடைய ட்ரிபியூட்டரிஸாக இருக்கிற ஜூலம், ஜீனப், ராவி, ஃபியாஸ், சட்லஸ் இது எல்லாமே வந்து இதோடைய ட்ரிபியூட்டரிஸ் ரிவர்ஸாக நாம் ட்ரிபியூட்டரிஸ் துணை ஆறுகளாக நாம் பார்க்குறோம். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் த கங்கா ரிவர் சிஸ்டம். The Ganga river system is the largest drainage system of India. It extends over an area of 8,61,404 square kilometer. The Ganga river system வந்து இந்தியாவிலே லார்ஜஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டமாக இருக்குது. இது மொத்தத்தில் 8,61,404 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து இதோடைய ஏரியாவாக இது பரவி காணப்படுது. த கங்கா பிளைன் இஸ் த மோஸ்ட் டென்ஸ்லி populated place in India and many towns are developed on the banks of this river. இந்த கங்கா ரிவர் பிளைனில் பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ் நிறைய பாப்புலேட்டட் பிளேசஸ் வந்து இதில் தான் வந்து கங்கா பிளைன்ஸுடைய பேங்க்கில் அதோடைய கரையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பாப்புலேட்டட் பிளேசஸும் அதே நேரம் ரொம்ப டென்சிட்டி இருக்கிற பிளேஸும் வந்து இருக்கிறதா பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே குட்டி கிளாஸஸில் பார்த்துருப்போம். மேக்ஸிமம் ரிவர் பேங்க்கில் தான் வந்து எல்லா சிவிலைசேஷனுமே வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நாம் இதை பார்க்கலாம். இந்த கங்கை சமவெளியில் தான் வந்து நிறைய நகரங்கள் பிளேசஸ் மீன்ஸ் நிறைய நகரங்கள் அதோடைய ஆற்றங்கரையை ஒட்டியே வந்து தோன்றியிருக்குது. இது நிறைய டென்சிட்டி பாப்புலேஷன் அதிக மக்கள் அடர்த்தி கொண்டதாகவும் இருக்குது. The river Ganga originates as Bhagirathi from the Gangotri glaciers in Uttarkasi district of Uttarakhand state at an elevation of 7,010 meters. இந்த கங்கா ரிவர் வந்து உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற உத்தர்காசி அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் 7,010 மீட்டர் உயரத்தில் கங்கோத்ரி அப்படின்ற ஒரு கிளேசியர் பனியாத்துலேருந்து பாகிரதி அப்படின்ற நேமில் இது வந்து ஒரிஜினேட் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேம்மா. The length of the river Ganga is about 2,520. Major tributaries from the north are Gomti, Gakra, Kantak, Goshi and Gomti, Kantak, Goshi and Kakra, and from south Yamuna, largest tributary of Ganga, Zone, Sample, etc.
இதோடைய லென்த் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 2525 கிலோமீட்டர்ஸாக இருக்குது. இது நார்த்தில் கோம்தி, காக்ரா, கான்டாக், கோஷி அப்படின்றும், சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா யமுனா, ஜோன், சாம்பிள் அப்படின்னு சொல்லி இதை நாம் பார்க்குறோம். The river Ganga is known as the river Batma is Bangladesh. இந்த ரிவருடைய லென்த்து 2525 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இது நார்த் சைடில் கோம்தி, கண்டாக், கோஷி, காங்க்ரா அப்படின்ற ரிவர்ஸோடையும், சவுத் சைடில் யமுனா, இதுதான் லார்ஜஸ்ட் tributary ஆஃப் கங்கா. அடுத்து ஜோன், சாம்பிள், இந்த பிளேசஸோடு அது என்ன ஆகுதுன்னா மிங்கிள் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து the river Ganga is known as the river Batma in Bangladesh. இந்த பங்களாதேஷில் இதை பத்மா அப்படின்ற நேமில் சொல்கிறாங்க. The component river of Ganga and Brahmaputra creates the world's largest delta known as Sundarbans in Bangladesh before joining the Bay of Bengal. கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா ரிவர்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து வேர்ல்டுலேயே ஒரு பெரிய டெல்டாவாக அது உருவாக்கி லாஸ்டில் பே ஆஃப் பெங்காலில் ஜாயின்ட் ஆகுது. இதே லெசனில் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அந்த டெல்டாவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சுந்தர்வன டெல்டான்னு சொல்லி பார்க்குறோம். சுந்தரவன டெல்டா அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஒன், த பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டம். The river Brahmaputra originates from the Moingdong glaciers of the Kailash range to the east of Lake Manasovar in Tibet at an elevation of about 5150 meters. டிபெட்டில் மானசோவர் லேக்குக்கு ஈஸ்ட் சைடில் கைலாஷ்ன்ற அந்த மலைத்தொடர்களில் இருக்கிற சமாங்டங் அப்படின்ற கிளேசியர்ஸ் பனியாறுகளில் நியர்லி 5150 மீட்டர் ஹைட்டிலிருந்து அது உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். த டோட்டல் ஏரியா இஸ் அபவுட் 5,80,000 ஸ்கொயர் கிலோமீட்டர், பட் த ட்ரைனேஜ் ஏரியா ஃபவுண்ட் இன் இந்தியா இஸ் 1,94,413 ஸ்கொயர் கிலோமீட்டர். This river is known as Changpo purifier in Tibet. இதோடைய டோட்டல் ஏரியா எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 5,80,000 ஸ்கொயர் கிலோமீட்டராக இருக்குது. ஆனால் இந்தியாவில் இது வந்து ஒன்லி 1 lakh. இதோடைய டோட்டல் ஏரியா வந்து 5,80,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஆனால் இதோடைய இந்தியாவில் இருக்கிற ட்ரைனேஜ் ஏரியா வந்து ஒன்லி 1,94,413 ஸ்கொயர் கிலோமீட்டர் மட்டும்தான். ஓகே, இது திபெத் சைடில் சாங்போ பியூரிஃபயர் அப்படின்னு சொல்லி இந்த பேரில் இதை சொல்கிறாங்க. த லென்த் ஆஃப் திஸ் ரிவர் இஸ் அபவுட் 2,900 கிலோமீட்டர். 900 கிலோமீட்டர் இன் இந்தியா. இதோடைய லென்த்துன்னு பார்க்குறப்ப டோட்டலாக 2,900 கிலோமீட்டர். ஆனால் அது இந்தியாவில் வந்து ஒன்லி 900 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் பாயுது. இட் என்டர்ஸ் இன்டு இந்தியா த்ரூ எ கர்ஜ் இன் அருணாச்சல் பிரதேஷ், நேம்லி த ஹேங். இட் ஹேஸ் மெயின்லி tributaries. பிரம்மபுத்திரா ரிவர் அருணாச்சல் பிரதேஷில் த ஹாங் அப்படின்ற ஒரு மலை இடுக்கும் வழியாக இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகுது. இட் ஹேஸ் many tributaries: Tista, Manas, Barak, Subanshree ஆர் சம் ஆஃப் தம். இதுக்கு நிறைய tributaries துணையாறுகள் இருக்குது. அதில் பார்த்தோம்னா டிஸ்டா, மனாஸ், பராக், சுபன்ஸ்ரீ அப்படின்றது இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டானதாக இருக்குது. This river is called as Jamuna in Bangladesh after it joins with the river Ganga in Bangladesh. The river is called as Magna.
பங்களாதேஷில் ஜமுனானும் கங்கா ரிவரோட ஜாயிண்ட் ஆகிறப்ப அதை மேக்னான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே சில்ட்ரன், go to next part. Characteristics of Himalayan rivers. First one, long and wide. Second one, perennial in nature. Third one, unsuitable for hydropower generation. Fourth one, middle and lower courses of navigable. ஹிமாலயன் ரிவர்ஸோடைய கேரக்டர்ஸ்ன்னு பார்க்குறப்ப லாங் அண்ட் வைடு, இது நல்ல நீளமானது அகலமானதாக இருக்குது. அடுத்து பெர்னியல் இன் நேச்சர், இது எப்பயுமே வற்றாத ஜீவ நதிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எந்த காலத்துலேயும் வற்றாத ஒரு நதிகளாக இருக்குது. பட் காலம் எல்லாத்தையுமே மாற்றிடுச்சுன்னு சொல்லலாம். ஓகே, தேர்ட் ஒன், அன்சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன், இது வந்து இந்த நீர் மின் உற்பத்தி செய்கிறதுக்கு ஹைட்ரோ பவர், தண்ணியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு தான் இல்லை. மிடில் அண்ட் லோவர் காஸ்ட் ஆஃப் நேவிகபிள், இதனுடைய ஆற்றில் மிடில்லையோ இல்லது அதோடைய கீழ்லையோ வந்து போக்குவரத்துக்கு ஏற்றதா நேவிகபிள், நீர்வழியை போயிட்டு வர்றதுக்கு போக்குவரத்துக்கு ஏற்றதாக இருக்குது. பெனிசுலார் ரிவர்ஸ், த ரிவர்ஸ் இன் சவுத் இந்தியா ஆர் கால்டு த பெனிசுலார் ரிவர்ஸ். சவுத் இந்தியாவில் பாயிற ரிவர்ஸை நாம் பெனிசுலார் ரிவர்ஸ்ன்னு சொல்கிறோம். வாட் யூ மீன் பெனிசுலார்? ஆல்ரெடி யூ நோன் ஒன், isn't? Most of these rivers originate from the Western Ghats. These are seasonal rivers, not perennial. They have a large fluctuation in volume of water as they are solely fed by rain. இதில் மேக்ஸிமம் ரிவர்ஸ் வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் ஒரிஜினேட் ஆகுது. இதில் சீசனல் ரிவர்ஸும், இது ஒரு சீசனல் ரிவர்ஸ், நாட் பெர்னியல் ஒன். ஓகே, இதில் ரெயின் சீசனை பொறுத்து மழை பெய்கிறப்ப அதிகமாகவும் மழை இல்லாத சமயத்தில் மினிமம் வால்யூமும் இருக்கிற மாதிரி இருக்குது. நமக்கே தெரியும், நம்ம வீடுகளில் கூட மோட்டரில் தண்ணி இந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா ரெயின்லி சீசன் அப்போல்லாம் பார்த்தேன்னா சீக்கிரத்துலேயே நம்மளுக்கு தண்ணி நிறைஞ்சிரும் வாட்டர் டேங்க்கில். அதே நேரம் ஹாட்டான டைமில் மே மந்த் இந்த மாதிரி இதில் டைமிங் வந்து கூடுறது தெரியும். ஸோ அதே மாதிரி தான் ரெயின்லி சீசனில் வந்து அதிகமாகவும் ரெயின் இல்லாத மழைப்பொழிவு இல்லாத சமயத்தில் குறைவாகவும் காணப்படுது. ஸோ ரெயின் சீசனுக்கு ஏற்ற மாதிரி இது வேரி ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். எல்லாமே அப்படி செங்குத்தான சரிவோடு கூட அந்த வேலியில் வந்து ஃப்ளோ ஆகுது. These rivers flow in valleys with steep gradients. Based on the direction of flow, the peninsular rivers are divided into the west flowing rivers, second one east flowing rivers. இந்த பெனிசுலர் ரிவர்ஸ் அது எந்த பக்கம் ஃப்ளோ ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அதை டபுளாக, எந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இதை டபுளாக டிவைட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், செகண்ட் ஒன் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் மகாநதி. The river Mahanadi originates near Chihab in Raipur district of Chhattisgarh and flows through Odisha. மகாநதி ரிவர் வந்து சத்தீஸ்கர் ஸ்டேட்டில் இருக்கிற ராய்பூர்ன்ற டிஸ்ட்ரிக்டில் சிக்கா அப்படின்ற பிளேஸ்க்கு பக்கத்தில் ஒரிஜினேட் ஆகி உற்பத்தியாகி ஒடிசாவில் வந்து அது வெளியே போகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். இட்ஸ் லென்த் இஸ் 851 kilometers. Zeenath, Telan, Sandur and IP are its major tributaries. The main stream of Mahanadi gets divided into several distributaries such as Paika, Pitruba, Chitratla,
Kanguti, and Nan. All these distributaries from the delta of Mahanadi, which is one of the largest deltas in India. The Mahanadi empties its water in Bay of Bengal. மகாநதி ரிவர் பார்த்தோன்னா, இந்த மகாநதி சத்தீஸ்கர் ஸ்டேட்டில் ராய்பூர் டிஸ்ட்ரிக்டில் சிகாக் பக்கத்தில் ஒரிஜினேட் ஆகி அது ஒடிசா மாநிலத்தின் வழியாக வருது. நியர்லி 851 கிலோமீட்டர்ஸ்க்கு இதோடைய லென்த்தாக நம்ம பார்க்குறோம். இதில் இதை லெஃப்ட் டிபிட்டரிஸ், ரைட் டிபிட்டரிஸ் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுறோம். அதில் சீனாத், டெலன், சாண்டூர் அண்ட் ஈப் இது மேஜரான டிபிட்டரிஸாக பார்க்குறோம். இதோட மெயின் ஸ்ட்ரீம் மறுபடியும் டிவைட் ஆகி அதை பாய்க்கா, பிருப்பா, சித்ரட்லா, கேங்குட்டி அண்ட் நன் அப்படின்னு சொல்லி அது அதோடைய டிபிட்டரிஸாக நம்ம பார்க்குறோம். இது எல்லாம் சேர்ந்து மகாநதி இதோடைய டிபிட்டரிஸ் எல்லாம் டிவைட் ஆகி அது ஒரு லார்ஜஸ்ட் டெல்டாவாக அதை ஃபார்ம் பண்ணுது. லாஸ்டில் பே ஆஃப் பெங்காலில் மிங்கிள் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் கோதாவரி. கோதாவரி இஸ் த லார்ஜஸ்ட் ரிவர் வித் an ஏரியா ஆஃப் 3.13 lakhs kilometer along the peninsular rivers. It is also called Ganga. It originates in Nasik district of Maharashtra, a portion of Western Ghats. Peninsular riversல ரொம்ப லென்த்தானதுன்னு சொல்லி பார்த்தோம்னா த கோதாவரி. ஓகே, இது நாசிக் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அந்த வெஸ்டர்ன் கட்ஸில் ஒரிஜினேட் ஆகுது. இட் ஃப்ளோஸ் த்ரூ த ஸ்டேட்ஸ் ஆஃப் தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ் பிஃபோர் ஜாயினிங் பே ஆஃப் பெங்கால். பே ஆஃப் பெங்காலில் ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடி தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் வழியாக வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். பூர்ணா, பென்ஹங்கா, பிரணிதா, இந்திராவதி, டால் அண்ட் சாலமி are its major tributaries. The river near Rajamundry gets divided into two channels called Vashita and Kautami and forms one of the largest deltas in India. Kollaru, a freshwater lake, is located in the deltoid region of the Godavari. Purna, Benkanga, Pranita, Indravadi, Dal and Salami இதெல்லாம் இதோடைய டிபிட்டரிஸாக நாம் பார்க்குறோம். இது ராஜமுத்ரிக் அப்படின்றதுக்கு பக்கத்தில் வசிதா, கௌதமி அப்படின்னு சொல்லி 2 கிளை நதிகளாக பிரிஞ்சு ஒரு பெரிய டெல்டாவை ஃபார்ம் பண்ணுது. கோதாவரி டெல்டாவில் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்காக கொல்லேரு அப்படின்ற லேக் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் கிருஷ்ணா. த ரிவர் கிருஷ்ணா ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் எ ஸ்ப்ரிங் அட் எ பிளேஸ் கால்ட் Magapaleshwar in the western Ghats of Maharashtra. Its length is 1400 km and an area of 2.58 lakh square kilometer. It is the second longest peninsular river. Bhima, Godavari, Mushi, Koyna and Tungabhadra are the major tributaries of this river. கிருஷ்ணா ரிவர் மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் இருக்கிற வெஸ்டர்ன் காட்ஸ் வழியாக மகாபலேஸ்வர் அப்படின்ற பிளேஸில் ஒரிஜினேட் ஆகுது. இது 1400 கிலோமீட்டர் வரைக்கும் இதோடைய லென்த் இருக்குது. 2.58 lakhs ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இதோடைய பரப்பளவு நம்ம பார்க்குறோம். பெனிசுலர் ரிவர்லேயே செகண்ட் லார்ஜஸ்ட் ஒன்னாக இருக்குது. இதோடைய மேஜர் ட்ரிபியூட்டரிஸாக நாம் பார்க்குறப்ப பீமா, பெடவாரு, முஷி, கொய்னா, துங்கபத்ரா ரிவர்ஸை பார்க்குறோம்.
It also flows through Andhra Pradesh and joins in Bay of Bengal at Devi. இது ஆந்திர பிரதேஷ் வழியே போய் ஹம்சலா தேவி அப்படின்ற பிளேஸில் பே ஆஃப் பெங்காலில் ஜாயிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் காவேரி. த ரிவர் காவேரி ஒரிஜினேட்ஸ் அட் லேக் காவேரி, Kudagu Hills in Karnataka. Its length is 800 kilometer. The river Kaveri is called Dakshin Ganga or Ganga of South. காவேரி ரிவர் கர்நாடகா டிஸ்ட்ரிக்டில் குடகு அப்படின்ற ஒரு மலையில் தலைக்காவேரியில் ஒரிஜினேட் ஆகுது. 800 கிலோமீட்டர்ஸ் லென்த்தில் இது பாயுது. இதை என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தா தன்ஷிங் கங்கா அல்லது சவுத் ஆஃப் கங்கா ஆஃப் சவுத், தென்னிந்தியாவின் கங்கைன்னு சொல்லி சொல்கிறோம். இன் கர்நாடகா த ரிவர் bifurcates twice, forming the sad islands of Srirangapattinam and சிவசமுத்திரம். கர்நாடகாவில் இது டபுளாக டிவைட் ஆகி ஸ்ரீரங்கப்பட்டினம் சிவசமுத்திரம் அப்படின்ற புனித ஆற்று தீவுகளை உருவாக்குது. While entering Tamil Nadu, the Kaveri continues through a series of twisted wild goes until it reaches Nagal Falls and flows through a straight, narrow gorge near Salem. The Kaveri breaks at Srirangam Island, which two canals, River Kalaran and Kaveri. At last, it empties into Bay of Bengal at Bumbuhar. லாஸ்ட்டாக தமிழ்நாட்டில் இது என்ட்ராகி தொடர்ச்சியாக ஒரு குறுகலான மலையிடுக்குகள் வழியாக ஒகேனகல் ஃபால்ஸாக அது வருது. நெக்ஸ்ட் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீரங்கத்துக்கிட்ட ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு கொள்ளிடம் காவேரின்னு சொல்லி டபுளாக டிவைட் ஆகி லாஸ்டில் பூம்புகார் பக்கத்தில் பே ஆஃப் பெங்காலில் மிங்கிள் ஆகுது. ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு டாபிக் west flowing rivers. First one, Narmada. This river rises in a Amarkantak Plateau in Madhya Pradesh at an elevation of about 1057 meter and flows for a distance of about 1312 kilometer. It covers an area of 98,796 square kilometer and forms 27 kilometer long estuary before outfalling into the Arabian Sea to the Gulf of Campe. It is the largest among the west-flowing rivers of peninsular India. Its principal tributaries are Barnar, Halon, Haran, Panjar, Tudi, Sarkar, Tawa, Barna and Kolar. மத்திய பிரதேசத்தில் அமர்கண்டாக் அப்படின்ற பிளாட்டூவில் 1057 மீட்டர் ஹைட்டில் உற்பத்தியாகி 1312 கிலோமீட்டர் லென்த்தையும் 98,756 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்குது. இது 27 கிலோமீட்டர் லென்த்துக்கு ஒரு நீண்ட கழிமுகத்தை உருவாக்கி காம்பேல வளைகுடா வழியாக அந்த கல்ஃப் ஆஃப் காம்பே வழியாக அரேபியன் சீல மிங்கிள் ஆகுது. இது வெஸ்டர்ன் சைடில் வர்றப்ப அந்த ரிவர்லேயே ரொம்ப லென்த்தானதாக இருக்குது. பர்னா, ஹலோன், ஹரன், பஞ்சர், துதி, சர்க்கார், டவா, பர்னா அண்ட் கொல்லார் இது எல்லாமே இதனுடைய
tributaries நம்ம பார்க்குறோம். Next one, Dapti. The Dapti is one of the major rivers of peninsular India, which the length of about 724 km. It covers an area of 65,145 square kilometer. Tapti river rises near Multoi Tank in the Betul district of Madhya Pradesh at an elevation of about 752 meter. It is one of only the 3 rivers in peninsular India that ran from east to west, the others being the Narmada and the Mahi. Dapti river வந்து இந்தியாவிலேயே வந்து பெனிசுலர் ரிவர்ஸில் இம்பார்ட்டன்ட் ஒன்னாக பார்க்குறோம். இது 724 கிலோமீட்டர் லென்த்தும் 65,145 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்குது. இந்த தப்தி ரிவர் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற பெட்ரூல் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ஸில் கடல் மட்டத்திலேருந்து பார்த்தோம்னா 752 மீட்டர் உயரத்தில் முல்டாய்ன்ற இடத்துல உற்பத்தி ஆகுது. அப்புறம் காம்பே, கல்ஃப் ஆஃப் காம்பே பெனிசுலர் ரிவர்லேயே நர்மதே, தப்தி, மாஹி இது இந்த 3 ரிவர்ஸ் தான் ஈஸ்ட்லேருந்து வெஸ்டாக வர்ற ரிவர்ஸாக இருக்குது. The major tributaries are Vahi, Komai, Arnavati, Anar, Nisu, Pre, Panjara and Bori. It outfalls into the Arabian Sea through the Gulf of Combe. லாஸ்டில் கல்ஃப் ஆஃப் காம்பே வழிய அரேபியன் சீல வந்து மிங்கிள் ஆகுது. இதோடைய மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாஹி, கோமை, அர்னாவதி, அனேர், நீசு, ப்ரே, பஞ்சரா அண்ட் போரி ரிவர்ஸை பார்க்கலாம். ஓகே, the last one, characteristics of South Indian rivers. First one, originate from Western Ghats. Second one, short and narrow. Third one, non-perennial in nature. Fourth one, suitable for hydropower generation. Last one, not suitable for navigation. இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுதா? ஆல்ரெடி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹிமாலயன் ரிவர்ஸில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம் சில்ட்ரன். ஓகே, குட் பை. தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.